அனைத்து அன்பு இனிய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப முக்கியமான சிறப்பான ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறோம். இன்டீரியர் கிளீனிங்னா என்ன, இன்டீரியர் என்ரிச்மெண்ட்னா என்ன, இன்டீரியர் கிளீனிங் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா 5K கார் கேர்ல நமக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் எடுக்கிற சர்வீஸ்ல இந்த இன்டீரியர் கிளீனிங் ரொம்ப அதிகப்படியா ரெகுலரா கஸ்டமர்ஸ் மாசம் ரெகுலரா வாஷ் பண்றாங்க. இந்த கஸ்டமர் கிட்டலாம் அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையின் பேர்ல நான் இவங்களோட பேசினதோட அடிப்படையில தான் நான் இந்த பேச்சை நான் தொடர்றேன். எங்க வாடிக்கையாளர்கள் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்டீரியர் கிளீனிங்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்த்திக்? எனக்கு கொடுத்தது உண்மையிலேயே ஒரு பெரிய பாடம் எனக்கு. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நீங்க இன்டீரியர் கிளீன் பண்றீங்க, இன்டீரியர் கிளீன் பண்ணதிலும் எங்க கை அதிகமா வைக்கிற இடம் எதுனா இன்டீரியர் தான் கை வைக்கிறோம். உள்ள வச்சதிலும் கை வைக்கிறோம், அங்கதான் சாப்பிட்றோம், அதுலதான் நாங்க ஒரு கையை மூக்குல துடைக்கிறோம், மூஞ்சியை டச் பண்றோம். ஸோ அப்போ இன்டீரியர் கிளீனிங்க்கு பயன்படுத்துற மெட்டீரியலும் நம்மளுடைய தோல் நம்மளுடைய உடலுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. நிறைய இடங்கள்ல சரியான மெட்டீரியலை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்டீரியர் கிளீனிங் அப்படின்னா என்னன்னா, முதல்ல அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னா, அதாவது திடக்கழிவை ரிமூவ் பண்ற ஒர்க்கு பேர் தான் இன்டீரியர் கிளீனிங். இன்டீரியர் கிளீனிங்னா அங்கங்க இருக்கும், நம்ம ஷர்ட்டே இருக்குன்னா அங்கங்க இருக்கிற அழுக்கு இருக்குன்னா அந்த அழுக்கு விசிபிளா தெரியறத ரிமூவ் பண்றது பேரு இன்டீரியர் கிளீனிங். இன்டீரியர் என்ரிச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, விசிபிள் அண்ட் இன்விசிபிள் டஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏர்ல இருக்கிற பாக்டீரியா, வைரஸ், ஏசி டக்ட்ல இருக்கிற பாக்டீரியா, வைரஸ், பேட் ஸ்மெல் அண்ட் ஓடர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரீகண்டிஷனிங் ஆஃப் நியூ ஒன் மாத்துறது பேர் தான் இன்டீரியர் என்ரிச்மெண்ட். இன்டீரியர் நாங்க கிளீன் பண்றோம். இன்டீரியரை கிளீன் பண்ணி ஏதோ ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒரு பழைய சோப் ஆயிலோ போட்டு கிளீன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த திடக்கழிவு போயிருக்கும். பட் ஆனா நீங்க கை வைக்கிற இடத்துல அந்த பயன்படுத்தின கெமிக்கல் எந்த அளவுக்கு இரிட்டேஷனை கிரியேட் பண்ணும்னா, பண்றதுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சோ அதை விட இன்விசிபிளா பிரச்சனை கொடுக்கும், இரிட்டேஷன் கொடுக்கும். நீங்க இன்டீரியர் பண்ணீங்கன்னா ஒரு காம்னஸ் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதுக்கு அந்த இன்டீரியரோட மெட்டீரியலை நீங்க பார்க்கணும் பிஃபோர் டூயிங் இட். நம்ம 5K கார் கேர்ல யூஸ் பண்ற இன்டீரியர் பார்த்தோம், மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆர்கானிக்கா, அதாவது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எது ரொம்ப ஃப்ரெண்ட்லியோ அதை நம்ம பயன்படுத்துறோம். என்ரிச் பண்றதுக்கு நம்ம சர்டன் மெட்டீரியல்ஸை பயன்படுத்துறோம். நம்மளுடைய பிளாஸ்டிக் பாடி ஆகட்டும், நம்மளுடைய ஆர்டிபிஷியல் லெதர் இதுல நம்ம என்ரிச் பண்றதுக்கு பயன்படுத்துற லாக்டோ கேலமைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். அதே போல அந்த ஸ்மெல், நேச்சுரல் ஸ்மெல்ல தான் நம்ம 5K கார் கேர் எல்லா பக்கம் என்கரேஜ் பண்றோம். அதே போல நம்ம பயன்படுத்துற ஓசோன் தெரப்பி 100% நேச்சுரல் தெரப்பி. அப்போ இதெல்லாம் என்ன கொடுக்குது அப்படின்னா நேச்சுரல். ஏன்னா ஹியூமன் பாடி, நம்ம பாடி ரொம்ப நேச்சுரலான பாடி. இந்த இன்டீரியரை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன மெட்டீரியல் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ஒண்ணு முக்கியம். ரெண்டாவது அந்த இன்விசிபிள் பார்ட்ஸ் கிளீன் பண்ணப்படுதா, அதே போல என்ரிச் பண்ணப்படுதா. அது என்ரிச் பண்ணையில தான் அதனுடைய லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும். வெறும் ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கும் ஒரு அதுக்கான ஒரு கம்ஃபர்ட் அதுக்கான ஒரு இது கொடுத்துட்டு நல்ல ஒரு அயன் பண்றதுக்கும் அதனுடைய லைஃபோடைய வித்தியாசம் எப்படி வேறுபடுமோ, அதே போல வெறும் இன்டீரியர் கிளீன் பண்றதுக்கும் இன்டீரியர் கிளீனிங் வித் என்ரிச்மெண்ட் பண்றதுக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இன்டீரியர் கிளீனிங் இஸ் நத்திங் பட், அதாவது அந்த சாலிட் வேஸ்ட்டை கிளீன் பண்றது இன்டீரியர் கிளீனிங். Solid waste and invisible bacteria, virus, fungus removal and making into new one is called interior enrichment. இதுதான் அதனுடைய வித்தியாசம். இதை நம்ம வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு பகிர்ந்தாங்க. எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் இது கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற கடமையை எனக்கு கொடுத்தாங்க. நான் என்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சுட்டேன். இன்டீரியர் கிளீனிங் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த் கூட நேரடி தொடர்புடையது அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுடைய உங்களுடைய ஃபீட்பேக்ல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு, இதை நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.